இட்லி தோசைக்கு என்னதான் சாம்பார் சட்னின்னு வச்சு சாப்பிட்டாலும் கூட ஒரு இட்லி பொடி இல்லைன்னா ரொம்பவே ஒரு மிஸ்ஸிங்காக இருக்கும். என்ன மாதிரி இட்லி பொடிக்கு க்ரேஸியாக இருக்கவங்களுக்காக தான் இந்த வீடியோ. நெய், நல்லெண்ணெய் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இட்லி தோசை ஊற்றப்பத்துக்கு டேஸ்டியான ஒரு இட்லி பொடி, இதில் பூண்டு சேர்த்து செய்ய போகிறோம். ஸோ இது ஒரு பூண்டு பொடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு ஒரு 25 பல் பூண்டு தோலோடு எடுத்துக்கலாம். தோலோடு செய்யும்போது டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும். நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை பண்ண போகிறோம். பூண்டை ஃபஸ்ட் இந்த மாதிரி நசுக்கி எடுத்துக்கலாம். அரை கப் அளவு உளுந்து, ஒரு கப் அளவு கடலைப்பருப்பு, ரெண்டையும் கலர் மாதிரி வர அளவுக்கு ஒரு வானலில் சேர்த்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். எண்ணெய் எதுவுமே சேர்க்கலை. கலர் மாதிரி வறுபட்டப்புறம் இதை தனியாக ஒரு பிளேட்டில் மாற்றி ஆற விட்டுடலாம். ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்க்கறதுனால இது ஒரு 2 நிமிஷம் வறுத்து விட்டு எடுத்துக்க போகிறேன். ஒரு கைப்பிடி அளவு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை நல்லா சுருங்கி வந்துருச்சு. இதை தனியாக வேறு பிளேட்டில் மாற்றிட்டு ஒரு 10 காஞ்ச மிளகாய் வறுத்து எடுத்துக்கலாம். உங்களுக்கு கலராக வேணும் பொடி அப்படின்னா நீங்கள் காஷ்மீரி ரெட் சில்லி யூஸ் பண்ணிங்கன்னா கலராக வரும். அடுத்து நம்ம இடித்து வச்சுருக்க பூண்டை சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து பூண்டு நல்லா கலர் மாறி தோலெல்லாம் முறுமுறுன்னு ஆகிற அளவுக்கு வறுத்து விட்டு எடுத்துக்கலாம். வறுத்து வச்சுருந்த பொருள் எல்லாம் ஆறின அப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் பருப்பு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, உப்பு, பெருங்காயம் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு பல்ஸ் கொடுத்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்சுருக்க பூண்டை சேர்த்து கொரகொரப்பான இட்லி பொடி பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு பருப்பை ஒரு 40% அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் பூண்டு சேர்த்து அரைச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். இந்த சுவையான பூண்டு பொடியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.